அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இல்லப்பா, ஓகே தான். டேய், ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு போயிருக்க, உனக்கு ஒரு மாதிரி இருக்க, பிடிக்கலன்னா வந்துடு. அப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, ஓகே தான். உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்றேன், அவ்வளவுதான்ப்பா. மிச்சப்படி இங்க நான் சமாளிச்சுக்கிறேன். சரி திரு. அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? பாப்பா தூங்கி எழுந்துட்டாளா? இல்லையா, இன்னும் எழுந்து ரூம் விட்டு வரல. டேய் திரு, வீரா, சொல்லு வீரா. டேய், அந்த கம்பெனியை பத்தி நேத்து நல்லா தெளிவா விசாரிச்சிட்டேல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்ல வீரா. உங்க கம்பெனிக்கு எந்த பிளாக் மார்க்கும் இல்ல. உங்க கம்பெனி ப்ராடக்ட் மட்டும் நான் டீட்டெயிலா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் வீரா. சரிடா. டேய் திரு, சொல்லு வீரா. நேத்து அந்த பொண்ணை ஸ்டேஷன்ல இருந்து விட்டுட்டாங்களா? அந்த பொண்ணை பாத்தியா? எதுவும் பேசுறியா? இல்ல வீரா, நான் பார்க்கவே இல்ல. ஆனா அந்த பொண்ணை அப்பா சொன்னதுமே விட்டுட்டாங்க. எனக்கு வேலை இருந்தனால நான் வந்துட்டேன். ஓ அப்படியா? அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல வீரா, நல்ல வேலை அப்பா உடனே இங்க போன் பண்ணது. இல்ல எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிருந்தாங்க, அந்த பொண்ணு லைஃபே போயிருக்கும். நல்ல வேலைடா, அந்த நேரம் நீ அங்க கரெக்டா போனியே. ஆமா வீரா. டேய் திரு, அப்பா, அந்த செல்வம் கம்பெனி ஓனர்கிட்ட பேசிட்டேன். நீ அந்த பொண்ணு கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டான். நீ அந்த பொண்ணை பார்த்தேன்னா சொல்லிடு. ஏன்னா இந்த அளவுக்கு நடந்தனால அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்து போய் தான் இருப்பா. அதனால பார்த்தேன்னா என்ன எதுன்னு டீடைல் சொல்லிடு. சரிப்பா, இனி பார்க்க முடியுதான்னு தெரியல. பார்த்தேன்னா கண்டிப்பா சொல்லிடுறேன். சரிடா. பா, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீ தான். பாப்பா எழுந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிடா. என்னங்க காஃபிங்க? குடுமா. சரி திரு, நீ பேசிட்டு உங்க அம்மா கோவிலுக்கு போகணும்னு சொன்னா. அப்பா போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. சரிடா. டேய் வீரா, சக்தி என்ன பண்றா? வீரா. என்னங்க போன்? வீரா, லைன்ல இருக்கியா? என்னங்க வீரா. ஒருவேளை அண்ணி வந்திருப்பாங்களோ? அண்ணி வந்தாதான் பயபுல ஷாக் ஆவான். அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் அண்ணி. அப்புறம் ஊருக்கு போய் மாசான வேலையெல்லாம் பாத்தீங்க போல. அண்ணி சொன்னானா? ஆமா தம்பி. ஆமா, வீரா என்ன பண்றான்? அது என்னங்க? டேய், நான் லைன்ல இருக்கேன்டா. டேய், நீ இன்னும் போனை கட் பண்ணலையா? நீ எங்கடா கட் பண்ண சொன்ன? பேசிட்டு தானே இருந்த. ஆமா, அப்பா எங்க? என்கிட்ட கேளு. குளிக்க போயிருக்காங்கடா, கோவிலுக்கு போக. ஓ அப்படியா? சரிடா, சரி. அடப்பாவி, சரியா? சரிதான்டா. அண்ணி பக்கத்துல வந்தா மட்டும் மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுறான். இனி நம்ம போன் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அண்ணி. திரு, நான் வச்சிடுறேன் அண்ணி, அப்புறம் கூப்பிடுறேன். சரி திரு, சீக்கிரம் சாப்பிடு. டைம் கிடைக்கும் போது கால் பண்ணு. ஓகே அண்ணி, நான் கால் பண்றேன். அப்புறம் உங்க கையில வச்சிருக்கிற காஃபி நேரம் ஆறி இருக்கும். அண்ணனுக்கு திரும்பவும் சூடு பண்ணி எடுத்து கொடுங்க. டேய் வெயிடா, வந்தேனா அடி வாங்குவ. சரிடா, வெய், அப்புறம் கூப்பிடுறேன். பாத்தியா கிண்டல? நீங்களும் அப்படித்தானே பண்றீங்க. என்னவா இப்படி பார்வை? மாமா வேற பக்கத்துல இருக்காங்க. அதான் உடனே எழுந்து போயிட்டாங்களே. என்னங்க? சரி இருங்க, காஃபியை சூடு பண்ணி கொண்டு வரேன். வேண்டாம், இங்க வா. என்னங்க? இங்க வா, உட்காரு. வேலை இருக்கு. மதி, காஃபி குடிக்கிற வரைக்கும் உட்காரு. வாரியா இல்ல கைய பிடிச்சு? வேண்டாம், வாரேன். தனியா இருக்கும் போதுதான் குடும்பத்தோட அருமை தெரியுது. ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க எல்லாத்தையும். சக்தி கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். பாப்பா கிட்ட தான் காலேஜ் போவங்கள பேசணும். அப்புறம் சரத்தும் ஜீவாவும் அடிக்கடி தான் போன் பண்றாங்களே. சரி. அடுத்து நமக்கு என்ன வேலை இருக்கு? திரும்ப இந்த கம்பெனிக்கு போய் அவங்களோட ப்ராடக்ட செக் பண்ணணும். அப்புறம் ஆமா, நேத்து அந்த பொண்ணு யாருன்னே பார்க்காம வந்துட்டேன். சரி, இனிமேல் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா அப்பா சொன்ன மாதிரி இனி எதுக்கும் பயப்படாம இருங்கன்னு சொல்லணும். பாவம், படிக்கிற பொண்ணை பிடிச்சி இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க. சரி ஓகே, நம்ம ரூமுக்கு போலாம். வினோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். என்னம்மா, என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ற? என்னடி டார்ச்சர்ங்கற? உன் மாமே ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஃபோன் போட்டு பேசிருக்கியா? நானா எப்படி ஃபோன் பண்றது? மாமா அங்க வேலையில இருந்தா ஃபோன் அட்டெண்ட் பண்ண கூட மாட்டாங்க. ஊருக்கு வரட்டும். இப்போ என்ன 10-15 நாள் தானே. ஏன்டி இப்படி பேசுற? 10-15 நாளா? ஒரு நாள் 2 நாள்னா கூட உன்கிட்ட பேசலையே, நான் மிஸ் பண்ணணும். நான் இங்க இருந்தாலே மாமா
மாட்டாங்க. இதுல ஊருக்கு போய் தான் எனக்கு ஃபோன் பண்ண போறாங்களாக்கும். அதுக்காக நீயும் பேசாம இருப்பியா? இங்க பாருடி, இந்த வீட்டுக்கு ஒண்ணு மூத்த மருமகளா ஆக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாரு, அந்த மதிவதனி வந்து எல்லார் மனசுல இடம் பிடிச்சிட்டா. கல்யாணமாயி இத்தனைக்கு 3 மாசம் தான் ஆகுது. பிள்ளைங்க ஃபுல்லா அண்ணி அண்ணின்னு அவ்வளவுதான் சுத்தி சுத்தி வருதுக. பத்ததுக்கு உன் மாமனும் மாமன் பொண்டாட்டிகளும் ஏ மருமக தலையில தூக்கி வச்சு ஆடுதுக. அவளும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைதியா பொறுமையா எப்படி இருக்கான்னு பாத்தியாடி? மா, அவங்க வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். மதிவதனி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுதான். பாருங்க, தூங்கி எழுந்து பெட்ரூம் விட்டு வெளியே கூட போகல. உள்ள வந்து காஃபி கொடுத்துட்டு போறாங்க. அவங்க குணத்துக்கு அவங்க வாட்டுக்கு நல்லா இருக்கட்டும், விடுமா. ஏய் சுபா, நான் வேணா நல்லா இருக்க வேண்டாம் நான் சொன்னேன். நீயும் இந்த மாதிரி இருக்கணும்டி. மா, நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேனா 2 அத்தைங்க மாதிரி, அப்புறம் மதிவதனி மாதிரி நானும் பொறுப்பா எல்லாரையும் பாத்துக்கிட்டு எல்லார் மேலயும் பாசமா இருந்து நானும் இந்த குடும்பத்தை அழகா கொண்டு போவேமா. அடியே ராசாத்தி, இது போதுண்டி. மா, ஆனா மாமா என்ன கட்டிக்குமா? நார்மலா ஏதாவது பேசினா என்னன்னா என்ன, அவ்வளவுதான். இப்படி மாமா என்கிட்ட ஆசையா கூட பேசாது. எப்படிமா, ரத்ன மாமா வைர மாமா எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்களா? திரு மாமா என்ன கட்டிக்குவாங்களா? அதெல்லாம் கட்டிக்குவாண்டி. என் அண்ணனுங்க 2 பேத்துக்கும் என் மேல ஒரு தனி பாசம். அதனால நான் சொன்னா கேப்பான். இப்படிதான் சொன்னேன். ஆனா பாத்தியா, வீர மாமாக்கு உடனே பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு அமைஞ்சது 3 மாசத்துல கல்யாணம் வச்சிட்டாங்க. இதே மாதிரிதாமா திருமாமாவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா திருமாமாவை கட்டிக்க மாட்டேன்னு எந்த பொண்ணும் சொல்ல மாட்டா. 3 மாசத்துல கல்யாணத்தை வச்சிருவாங்க. அடியே, அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்ப மாத்திரம் நான் பாத்துக்கிறேன். எப்படினாலும் என்ன வேலை பார்த்தினாலும் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்குவேன். அதுவும் என் மூத்த அண்ணனுக்கு மருமகளா. ஏன்னா வீடு கம்பெனி சொத்து பத்து ஏகப்பட்டது. எல்லாமே என் ரத்னாண்டன் பேர்ல தான் இருக்கு. இப்ப வரைக்கும் சொத்தை பிரிக்கவும் இல்ல, அதை பத்தி பேசவும் இல்ல. அதனால கண்டிப்பா என் மூத்த அண்ணன் ரத்னத்துக்கு மருமகளா அம்மா உன்னை கொண்டு வருவேன். சரிம்மா, நீ இப்படியே சொல்லி சொல்லி திருமாமா மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். கடைசியில ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்கோ. அடியே, இப்படி எல்லாம் பேசாத, நல்லதே நடக்கும். மரு, ஹே மரு. அழகான பேரை எப்படி கேவலப்படுத்தி கூப்பிடுறான் பாரு. உங்க அப்பனை வச்சுக்கிட்டு விடுமா விடு. உன் மேல உள்ள ஆசையில கூப்பிடுறாரு. ஆமா, ஆசை. விளக்க மத்த வச்சு 2 பூசை கொடுத்தா கம்மன் அடங்குவாரு. மரு, ஹே மரு, குட் மார்னிங். என்னையா, இன்னைக்கு பணம் தேவைப்படுதா? ஆமா மரு, அன்னைக்கு வாங்கின 50,000 ரூபாய் காலி. ஐயோ, என்னையா பண்ணி தொலைச்ச? அது பிசினஸ் பண்ணேன், தொலைஞ்சிச்சு. கொன்றுவேன். பிசினஸ் மட்டும் சொல்லி தொலையாத. உன்னாலதான் என் அண்ணன்ட்ட நான் கவலைப்படுறேன். வீட்டோட மாப்பிள்ளையா இங்க இருக்கோமே, நல்லா திங்கிறோமே, ஒரு வேலை பார்க்காம நல்லா மேல் வலிக்காம சுத்திட்டு அலையிறோமே அப்படின்னு துட்டையாவது கரியாக்காம உட்காந்துருக்கியாயா? இப்ப பாரு 50,000 1,00,000 வாங்கி வாங்கி கரைச்சிட்டு வர. மரு, நான் கோடீஸ்வரன் வீட்டு மருமகன். அதனால உப்பு சீனி இந்த மாதிரி ஐட்டத்தை கரைச்சாதான் தப்பு. காசு பணத்தை கரைச்சா தப்பே இல்ல. அது கௌரவம். என்னென்ன கௌரவமா? யோ துப்பு கட்ட மனுஷா, நானும் நீ சொல்றதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கேனா? நானும் உன்னை ஏதாவது சொன்னா என் அண்ணன்களும் சேர்ந்து உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னா பொறுமையா இருக்கேன். கௌரவம் கீவரவன்னு என்ன போட்டு படா படுத்துன. என் அண்ணங்க கிட்ட சொல்லி, அண்ணங்க மகன் கிட்ட சொல்லி, அப்புறம் ஸ்பெஷலா என் மகன்கிட்ட சொல்லி உயிரோட பதைக்க சொல்லிடுவேன். உயிரோடையா? ஆமையா, ஆமா. ஒழுங்கா கொஞ்ச காலத்துக்காவது நல்ல மனுஷனா இரு. நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். அது வரைக்கும் உன் வாழை சுருட்டிட்டு உக்காந்துரு. சும்மா மறு கோருன்ட்டு வந்து ஏதாவது துட்டு கிட்டுன்னு கேட்டுட்டு இருந்த புரிஞ்சதுல 6 அடிதான். என்னையா? ஒண்ணு இல்லம்மா, இதுக்குதான் பணக்கார வீட்டுக்கு மருமகனா வர எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா யோசிக்காம நீங்க சட்டு புட்டுன்னு விஷத்தை வச்சிருவீங்க. தெரியுதுல, போயா போ. மறு, ஒரு 5,000 யோ. சரி சரி, கத்தாத. இங்க பாரு, வீட்டுக்குள்ளதான் இப்படி உனக்கு அடங்கி போற மாதிரி நடிப்பேன். என்ன? நிஜத்துல இருப்பேன். ஆனா வெளிய நான் அடங்காத காளை, தெரியும்ல? ஐயோ, என் அண்ணனுங்க லூசு பிடிச்சவள போய் எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அடங்காத காளை மூஞ்ச பாரு. யோ போயா போ போ. இவகிட்ட இங்க வச்சு காசு கேட்டோம், இப்படிதான் அலப்பறை பண்ணுவா. ஹால்ல போய் நம்ம அலப்பறைய காமிப்போம். தன்னை போல நமக்கு தேவையான காசு வரும். கோடி கோடியா கணக்கு இல்லாம வச்சிருக்காங்க. நமக்கு பிச்சு பிச்சு முட்டுனா சில்லறைய கொடுத்தா என்னவா? கொடுக்கட்டும், தப்பில்ல. இப்பவே ஹால்ல போய் கத்துனா அந்த ராட்சசி வந்துருவா. கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான்லாம் யாரு? பெரிய வீட்டு மருமகன். துப்பு கட்ட மனுஷன். ஓய், என்ன என்ன? ஒன்னும் இல்லையே, நான் போயிட்டு வரேன். ஐயோ அம்மா, பாருடி உங்க அப்பன. இந்த ஆள் செய்யற அழிச்சாட்டியத்தால உனக்கு தனியா வெளிய மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுத்து எங்களையும் உன்னோட சேர்த்து பத்தி விட போறாங்க. மாமாங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. விடு, நீயும் அப்பாவை ரொம்ப பேசாத. அவர் குணம் தான் தெரியும்ல. அடங்கி போற மாதிரி அடங்கி போவாரு. அப்புறம் சம்பந்தமே இல்லாம கிறுக்குத்தனமா பேசுவாரு. கொஞ்சம் பார்த்தே பேசு. ஆமாண்டி, இந்த மனசட்டு நம்ம அவசரப்பட்டு பேசணும். இவர் லூசு மாதிரி பண்ணுவாரு. சரி இனி பாத்துக்கிறேன்.
ராமா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். இன்னைக்கு வந்தா திரும்பி கூட பார்க்க கூடாது, பேசக்கூடாது. குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் கூட சொல்லக்கூடாது. நாம பேச்சு கொடுத்தோம், அப்புறம் அவ்வளவுதான், ஓவரா பேச ஆரம்பிச்சிருவான். கண்டுக்காம நாம வாட்டுக்கு இருக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாரா, பயங்கர சின்சியர் ஒர்க்கா இருக்கு. குட் மார்னிங். நீ வாட்டுக்கு சொல்லு, நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்னாச்சு? ஹலோ, குட் மார்னிங். ம் என்னடா இது, ஒருவேளை காது கேட்கலையோ? சரி, ஓகே. ஷிவானி, குட் மார்னிங். நீ பேர் சொல்லி கூப்பிட்டாப்ல நான் உடனே திரும்பி பார்த்துருவேனா? திரும்பியும் பார்க்க மாட்டேன், குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். போ போ, அப்படியே நடைய கட்டு. என்னடா இது, இந்த ஆபீஸ் எம்டிங்கிற ஒரு மரியாதை இல்ல. குட் மார்னிங் கேட்டும் வர மாட்டேங்குதே. ஹலோ ஷிவானி மேடம், குட் மார்னிங். ஐயோ சார், நீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஏங்க, நான் இருந்தா தான் குட் மார்னிங் சொல்வீங்களா? வேற யாரும் சொன்னா சொல்ல மாட்டீங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல சார், ஒரு கவனத்துல. நல்ல கவனமா? ஒரு சின்சியரான ஒர்க்கரா இருக்க. ஒன்ன மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் ஆபீஸ பயங்கரமா டெவலப் பண்ணிடுவேன். சாரி சார். சாரி எல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஓகேவா? எல்லாம் புரியுதா? ஓகே சார். ஓகேமா, சூப்பர். இது ஒரே நாள்ல டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட? யாரு கைடு பண்ணா? ராம் சார். ஓ, ராமா. ராம் ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு பிரில்லியண்டான பாய். சரி, நீங்க ஒர்க்க பாருங்க. ஓகே சார். ஐயோ, அசிங்கப்பட்டியே ஷிவானி. ச்சே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. ராம் வந்தாச்சா? இல்ல சார். வந்தது என்ன பார்க்க வர சொல்லுங்க. ஓகே சார். ச்சே. எம்டி சார் போய் ராம்னு நினைச்சு. குட் மார்னிங் சரண். குட் மார்னிங் சார். ஐயோ, ரொம்ப கியூட்டா வந்திருக்கா இன்னைக்கு. பேசுவாளா பேச மாட்டாளான்னு தெரியலையே. இன்னைக்கு அப்பா வேற அவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் பேசலன்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த காஞ்ச சப்பாத்தியும் சுட்டு கொடுக்க மாட்டாரு. அப்பாவை சமாளிச்சுக்கலாம், ஆனா நம்மளாலையும் பேசாம இருக்க முடியாதே. ஓகே, பேசி பாப்போம். திரும்பி பாக்குறாளான்னு பாரு. ரொம்ப சின்சியர் தான். ஹலோ சார், சொல்லுங்க. ஐயோ, இவனா? குட் மார்னிங். குட் மார்னிங். பரவாயில்லையே, ரொம்ப சின்சியரா இருக்கீங்க. டைமுக்கு வந்துட்டீங்களோ? வந்துட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து நம்ம ஆபீஸ்க்கு வந்த மெயில்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தா? இல்ல, மெயில்லாம் செக் பண்ணிட்டு. அடுத்து என்னன்னு ஒன்னும் சொல்லல. சொல்லலையா? ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மெயில் செக் பண்ணதான் ஏன் ரூமுக்கு வாங்க. நான் அடுத்து என்ன ஒர்க்குங்கிறத சொல்றேன். ஓகே சார். ஏ ஷிவானி, நேத்து தானே சொன்னேன், இன்னைக்கு திரும்பவும் சார் சொல்ற? சாரி சார். சாரி ராம். ஹலோ, என்னங்க? ஏங்க, உங்களுக்கு இப்படி என்னங்க என்னங்கன்னு கூப்பிடதான் பிடிச்சிருக்கா? இல்ல, நேத்து தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன். ஐயோ, சாரி 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 ராம். நீ போறியா? நான் என் வேலையை பார்க்கணும். பாரு பாரு, உன்னை பாக்குறதானே என் வேலை, நான் பாக்குறேன். ஹலோ. இல்ல இல்லம்மா, நீ எப்படி ஒர்க் பண்றங்கறத நான் பார்க்கணும். அதான் என்னோட வேலை. என்ன என்ன என்ன? ஒண்ணு இல்ல. அங்க மானிட்டர் பாரு. ஹாய் பேபி. யாராது? ஹாய் டிம்பிள். ஹாய் பேபி. இன்னைக்கு என்ன ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க? ஓ, அப்படியா? ஆமா பேபி, வெரி ஹேண்ட்ஸம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வா? நோ 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 நோ. ஹே பேபி. நோ டிம்பிள். குட் மார்னிங். போய் ஒர்க்க பாருங்க. பேபி, நான் பாக்குறேன். இப்பதான் நீ எனக்கு ஓகே சொல்றேன்னு. சரி, போய் ஒர்க் பாரு. அப்புறம் நம்ம எம்டி சார் உன்ன வந்ததும் பார்க்க சொன்னாரு. சொல்லிட்டாரா? இதோ போய் பாக்குறேன். ஓகே பேபி. பேபி. சொல்லு டிம்பிள். இல்ல, எம்டி சார்ட்ட பேசேன். நான் டுடே 3 o'clock கிளம்பணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே, சீக்கிரம் ஒர்க்க பாரு. நான் சார்ட்ட பேசுறேன். ஐயோ பேபி, தேங்க் யூ. என்னடா நடக்குதுங்க? பேபியா? ராம் ராம்னு சொன்னா இந்த பொண்ணு என்ன பேபிங்கறா? ஐயோ, இவன் பெரிய அழகன் நினப்பு. ஓவர் கராக்கி தான் பண்றாங்க. என்ன என்ன ஏதோ ஷாக் ஆன மாதிரி இருந்தது? அப்படிலாம் ஒண்ணே இல்ல பேபி. பேபியா? அப்படிதானே அந்த பொண்ணு சொன்னா. ஏ ராம், உன்னோட பேர் பேபியா? பேபி ராம், ராம் பேபி. எப்படி சொன்னாலும் செட் ஆகலையே. எப்படி இந்த பேரை வச்சாங்க? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத, வேலையை பாரு.
வாசு, என்னடி இன்னும் அமைதியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. சரி, அப்பா அம்மாட்ட போன் பேசினேல, இத பத்தி எதுவும் சொல்லிக்கலையே? இல்ல சொன்னா அவ்வளவுதான். அப்பா அம்மா கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா என் அண்ணன் அவ்வளவுதான், அவன் பேசுற பேச்ச கேட்கவே முடியாது. டேடி, உங்க அண்ணன் எப்பவும் அப்படித்தானே? காயு, என்னடி? நேத்து எனக்கு உதவி செஞ்சவங்கள பாக்கணும்டி. என்ன வாசு? இல்ல, நேத்து என்ன அங்க இருந்து காப்பாத்துனது இல்லாம இன்னைக்கு காலேஜ்ல பாத்தியா? மேமே முன்ன நின்னு அலௌன்ஸ் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த செல்வத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த திரு தானே? ஆமாண்டி. இந்த செல்வ மாதிரி ஆள்கள்லாம் காசு பணம் வச்சிருக்கோன்னு நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட அதை எவ்வளவு தப்பா யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த செல்வத்தோட எவ்வளவோ பெருசுடி இந்த திரு குடும்பம். ஆனா அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாத்தியா? ஆமாண்டி. திரு சொன்னாங்கங்கறக்காக அவங்க அப்பாவும் யாரு என்னன்னு விசாரிக்காம உடனே இங்க போன் போட்டு சொல்லி, ஏய் எனக்கு அவங்கள பார்க்கணும்டி, மனசார தேங்க்ஸ் சொல்லணும், இல்லனா என் மனசு நிம்மதியா இருக்காது. சரிடி, கண்டிப்பா பார்க்கலாம். திருங்க ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கேன்னு தான் சொன்னாங்க. இங்க நம்மளால பார்க்க முடியலனா அவங்களோட அட்ரஸ் எடுத்துடலாம்டி. அதை வச்சு அவங்க ஆபீஸ் போய் ஆபீஸ்லயே பாத்துடலாம். சரிடி. சரி, இன்னைக்கு ஓகே தானே? இது அவ்வளவு கஷ்டப்பட்ட நம்ம காலேஜ்ல வச்சு உன்னை அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அதே காலேஜ்ல எல்லார் முன்னையும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஹாப்பி தானே? ஆனாலும் நேத்து அசிங்கப்பட்டது தானே. ஏய் பேசாம இருடி, திரும்பவும் இருந்து வராத. சரி வா கிளம்பலாம். நேத்துல இருந்தே 2 பேரும் சரியா சாப்பிடவே இல்ல. பக்கத்துல கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போலாம். காயு, என்னடி? எனக்கு இப்படியே கொஞ்ச நேரம் தனியா நிக்கணும்னு தோணுது. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாயேன். இப்போ இங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூம்ல போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சரி. இந்த பார்க் என்ட்ரன்ஸ்ல தான் ஒரு கேண்டீன் இருக்கு. நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். இங்கே இரு. ஏய், உனக்கு வேற வழியே இல்ல. நீ அந்த செல்வத்தோட கால்ல விழணும். விழுந்தா மட்டும்தான் நீ இங்க இருந்து போக முடியும். இல்லைன்னா நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே அசிங்கப்படும். இதெல்லாம் மறக்கிறது கஷ்டம்தான். ஆனா இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம படிப்பு எல்லாம் பாழாயிடும். கண்டிப்பா இதை எப்படியாவது மறக்கணும். ஏய் பாத்தையா? வினோ, அந்த தண்ணி எடுத்துட்டு வாங்க. போதும் தம்பி, போதும். ஐயா, என்ன ஆச்சு? என்ன இப்படி திடீர்னு விழுகுறீங்க? அது அப்பப்ப அப்படித்தான். தாத்தா, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தனியா வராதீங்க. உங்க வீட்டாள்களோட வர வேண்டியதானே? ஆமா, யாரு என்ன கூட்டிட்டு வருவா? சும்மாவே இருக்கோமேனு பார்க்ல நடப்போன்னு வந்தேன். அது என்னன்னா முடியல. சரி ஐயா, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் கார்ல தான் வந்திருக்கேன், கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ வேண்டாம் ஐயா, நீ என்ன புடிச்சு உட்கார வச்சு தண்ணி கொடுத்ததே போதும். ஐயா, சாயங்கால நேரம் இங்கே எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்க? சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்லையா தாத்தா, ரொம்ப பண்ணாதீங்க, சொல்லுங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. என்ன வினோ? இல்ல சார், தாத்தா பேசவே ரொம்ப லேட் ஆகுது. இவர் எப்ப சாரின்னு சொல்லி எழுந்து கார் கிட்ட வந்து இவர் வீட்டு அட்ரஸ் சொல்லி நம்ம இறக்கி விடங்குள்ள நம்ம போற வேலைக்கு போக முடியாது சார். இன்னும் 1/2 hourல உங்களுக்கு மீட்டிங் இருக்கு. அதுக்காக இப்படியே விட்டுட்டு போக முடியுமா சார்? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்கன்னு. சாரி சார். பாரா, இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்களா? ஆனா நான் இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க பார்த்திருக்கேன்? நேத்து இடிஸ்ட் முகத்தை கூட பார்த்து சாரி சொல்லாம இயற்கையை ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் தானே இவரு? பரவாயில்லையே, கொஞ்சம் உங்களை திமிர் பிடிச்சவங்க நினைச்சேன். ஓகே சார், நல்ல மனசாதான் இருக்கீங்க. ஐயா எழுந்துருங்க, உங்க வீட்ல விட்டுட்டு நான் ஆபீஸ் போறேன். தம்பி எழுந்துருங்க ஐயா, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அது இதுக்கு அடுத்து ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கதான். தாத்தா, அப்பனா வீட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கே போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து இந்த பார்க்குக்கு வந்தீங்க? வினோ, சாரி சார். அது ஒண்ணு இல்ல தம்பி, நடந்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் அப்படியே நடந்தேன், இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சரியா போச்சு. சரி வாங்கய்யா, அந்த பக்கம் தான் நாங்க எங்க ஆபீஸ் போறோம். அங்கயா? எந்த ஆபீஸ்யா? எங்க வீட்டை தாண்டி ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ் தான்யா, RSR கம்பெனி. அங்கதான் ஒரு மீட்டிங்க்கு போறோம். வாங்க, எங்களுக்கும் லேட் ஆகுது, போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போறோம். சரியா. அப்பாடா, ஒரு வழியா சரியான்னு சொல்லிட்டாரு. சார், நான் காரை ஸ்டார்ட் பண்ணவா? போவினோ. ஓகே சார். ஐயா வாங்க, அப்படியே என் கையை பிடிச்சி மெதுவா எழுந்துருங்க. இந்த இடத்துல என் அண்ணங்காரன் இருந்தா கிழவா உனக்கு இதெல்லாம் தேவையான கிளின்னு கிளிப்பான். அவங்க ஒன்னும் அப்படி. ஓகே, இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்க மாத்திரம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் அண்ணன் அப்புறம் அந்த செல்வம் இவங்களெல்லாம் பார்த்து
மனசே வெறுத்துருச்சு. இவர்கிட்ட போய் ஏதாவது பேச்சு கொடுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்மளா போய் பேசுறா நல்லா இருக்காது. அடுத்து இவரை பார்த்தா கண்டிப்பா பேசுவோம். வாசு வாசு, திரு அண்ணாடி. யாரு? திரு அண்ணாடி. அதோ அவர்தான். திருனா நேத்து. ஆமாண்டி, அவர்தான் அது. நீ பார்க்கணும்னு சொன்னேல, இவங்க தாண்டி. ஏய் போறாங்க. காயு கூப்பிடுறே. ஹலோ ஹலோ சார். திரு திரு. ஹலோ. கார்ல போயிட்டாங்கடி. திரு அண்ணா. போயிட்டாங்கடி. காயு சொல்லு வாசு. உங்க ஆர்எஸ்ஆர் கம்பெனிக்கு போகணும்னு பேசிட்டு இருந்தாங்கடி. ஆர்எஸ்ஆர் கம்பெனியா? அங்கதான் ஏதோ மீட்டிங், அங்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாடி வாடி, அங்க போனா இவங்கள பாத்துடலாம். அங்க எப்படி? ப்ளீஸ் டி, தேங்க்ஸ் சொல்லாம மனசு ஆறாது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு. சரிடி, சரி வா. கார் ஜீப் ஏதாவது இருக்கும், அதை பிடிச்சு போலாம். சரிடி, வா போலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு. நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? நான் இப்போ இந்த நிமிஷம் இங்க உயிரோட இருக்கேனா, அதுக்கு காரணமே நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் திரு. இத நான் உங்ககிட்ட நேர்ல அப்படியே சொல்லணும். தேங்க் யூ. வாசு வாடி. இதோ வந்துட்டேன். ஒர்க் ஓவர். சரி ஓகே, கிளம்ப வேண்டிதான். சிவானி என்ன பண்றா? கிளம்பிருப்பாளா யாரும்? சரி ஓகே, பார்க்கலாம். இன்னைக்கு ஆட்டோக்கு போக வழி சொல்லிட்டு போவோம். சிவானி இதோ வாரேன். ராம், சார். ஒர்க் முடிஞ்சதா? ஓவர் சார். கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன் சார். சரி ஓகே, என் ஃப்ரெண்டையும் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. உங்க ஃப்ரெண்டா? டேய் மவனே. அப்பா, நீ எப்பப்பா வந்த? நான் அப்பவே வந்துட்டேன்டா. என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன். என்னப்பா திடீர்னு ஆபீஸ்க்கு? எனக்கு என் ஃப்ரெண்ட பார்க்கணும்னு தோணுச்சு. ஏய் நண்பா, சொல்லுடா. ஆமா ராம், ஏன் சந்தேகமா கேக்குற? என் ஃப்ரெண்டு என் ஆபீஸ்க்கு வரான், உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணே இல்ல சார், ஒண்ணுமே இல்ல. ஓகேப்பா, பேசியாச்சா? கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. டேய் திலகா. சொல்லுடா சக்கரவர்த்தி. நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வாரேன். சரி சரி, போயிட்டு வா. சரிடா, நீ கிளம்பு. நான் என் மகன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகே ஓகே. அப்பா, உன் ஃப்ரெண்ட பாத்தியா? எப்படி ஜில்லுன்னு சிட்டு மாதிரி இருக்காரு. நீ ஏன்பா கரப்பா நெஞ்ச நிமித்திக்கிட்டு? ஏய் ராம், நான் கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறவன், உங்க அப்பையும் ஜிம்ல வேலை பாக்குறவன். என் உடம்பு இப்படித்தான் இருக்கும், அவன் உடம்பு அப்படித்தான் இருக்கும். அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதோ? இல்ல, பாக்குறவங்களா இது ஏன் இப்படின்னு நினைப்பாங்க. டேய், நான் குண்டாயிட்டா நல்லா இருக்காது, உங்க அப்பா மெலிஞ்சிட்டா நல்லா இருக்காது. ரெண்டு பேத்துக்கும் இதுதான் அழகு. ஓ, அத நீங்களே சொல்லிக்குவீங்க. ஆமாண்டா. சரிதான். சரி சரி, வீட்டை பார்த்து கிளம்பு, நாளைக்கு சீக்கிரம் வா. ஓகே சார். அட்டி வாங்க போற, பார்த்து போயிட்டு வா. டேய், இதே மாதிரி டைம் கிடைச்சா வந்து போ. அதெல்லாம் இனி அடிக்கடி வந்து வேண்டா. சரிதான். சரிடா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சாதான் நான் கிளம்ப முடியும். பார்த்து போயிட்டு வா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். டேய் மகனே. என்னப்பா, எதுக்கு வந்த? இல்லடா, வீட்டுக்குள்ள இருக்க ஒரு மாதிரி இருந்தது. அந்த பொண்ணை பாக்கணும் போல இருந்தது. எந்த பொண்ணையா? அதான் சிவானி. ஓ, இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? ஏன் அப்படி பண்ற? டேடே, ஓவர சீனா போடாத. நான் அப்பேன்னு சொல்லிக்கவே மாட்டேன். சும்மா தூரம் இருந்து அந்த பொண்ணை பாத்துட்டு போயிடுறேன். அதான் வர மக்களை பாத்துருப்பேல. பார்த்தேன்டா. ஒரு ரெட் கலர் சுடி, அவதானே? அதானே, இவ்வளவு நேரம் பார்க்காமயே வந்திருப்ப. ஏய், மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. அப்பா, யார் அந்த மகாலட்சுமி? உன் சித்தி. கண்ணுல காட்ட மாட்டேங்கிறிய, எங்கப்பா வச்சிருக்க? டேய் போதும்டா. சரி வா, அந்த பொண்ணை பார்க்கலாம். ஓ, இப்பதானே தூரம் இருந்து பாத்துட்டு போவேன்னு சொன்னேன்டா. சும்மா. சரி, நீ என் மகன் கிடையாது, நான் உன் அப்பையும் கிடையாது. என்ன? நீ யாரோ நான் யாரோ? சும்மா இந்த ஆபீஸ்க்கு வந்த ஆள் மாதிரி பேசிட்டு போவேன். என்னையா பேச போற? ஏதாவது பேசுவேன், உனக்கு என்ன? இங்க பாருப்பா, இதெல்லாம் சரியில்லை. வா, ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பலாம். ஏய், அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாடா. வா போங்குள்ள அப்படியே பேசுவோம். வேண்டாம்ப்பா, சொல்றத கேளு. ஏய், நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். நான் முன்ன போறேன், நீ பின்னாடி வா. அப்பா. டேய் வாடா. அப்பா வேணாப்பா. அப்பா. ஐயோ, இவரோட ஆர்வக்கோளாருக்கு அளவு இல்லாம போச்சு. என்னத்த பேச போறான்னு தெரியலையே. என்ன பேசினாலும் சரி, ஒரு கேட்ட போட்டுருவோம். பேச்ச நிப்பாட்டணும் மொத. ராம், சீக்கிரம் போடா. வாசு, இந்த கம்பெனி தாண்டி. அங்க பாரு, ஆர்எஸ்ஆர். ஆமா காயு,
ஆனா இந்த கம்பெனிக்குள்ள எப்படி போய் திருவ பாக்குறது அதான் தெரியல. சரி வா உள்ள போய் யார்கிட்டயாவது கேட்கலாம். சரிடி. என்னடி ரிசப்ஷன்ல யாரையுமே காணோம்? ஆமாடி. ஏய் அந்த அண்ணா. கூப்பிடு கூப்பிடு. அண்ணா செக்யூரிட்டி அண்ணா. யார் நீங்க? அண்ணா நாங்க ஒருத்தர் தேடி வந்திருக்கோம். தேடி வந்திருக்கீங்களா? யாரு? திருன்னு ஒருத்தவங்க உங்க கம்பெனிக்கு இங்க தான் வந்தாங்க. இருவா? இல்ல அப்படி யாரும் இங்க கிடையாதே. இல்லனா உங்க கம்பெனிக்கு தான் வரதா சொல்லி வந்தாங்க. எங்க கம்பெனில திருன்னு யாருமே கிடையாது. கிடையாதா? ஆமாமா, 10-15 வருஷமா இங்கதான் நான் ஒர்க் பண்றேன். இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே எனக்கு தெரியும். திருங்கிற பேர்ல யாருமே கிடையாது. அண்ணா ஒர்க் பண்ணல. அங்க பூஞ்சோலை ஊர்ல இருந்து இங்க மீட்டிங்காக வந்திருக்காங்க. அதானா ரத்னமான் கம்பெனியோட ஓனரோட பையன். அவங்க பேரு திருனா. ஓ, இப்ப மீட்டிங்க்கு வந்தாங்களே அவங்கள சொல்றீங்களா? ஆமாண்ணா. அவர் மீட்டிங்க்கு போயிட்டாரு. மீட்டிங் போயிட்டாங்களா? எப்போண்ணா வருவாங்க? இன்னைக்கு மீட்டிங் முடிய 2 மணி நேரம் ஆகுமா? ஏதோ கம்பெனி டீலிங்க பத்தி பேச போறாங்க. 2 மணி நேரத்துக்கு கூட ஆகும். யாரையும் உள்ள விடாதீங்கன்னு எங்க சார் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயோ அப்படியா? ஆமாமா, அவர் இங்க ஊட்டியில தான் தங்கியிருக்காரு. இன்னும் 10-15 நாளைக்கு இங்கதான் இருப்பாரு. நீங்க அவர் தங்கியிருக்கிற ரூம்ல கூட போய் பாருங்கண்ணே. அண்ணா எங்க தங்கியிருக்காரு? ஐயோ ரூம்ல தெரியாதேமா. எங்க கம்பெனிக்கு இன்னைக்குதான் மீட்டிங்காக வந்திருக்காரு. ஓ அப்படியா? நான் வேணா திரு சார் மீட்டிங் முடிச்சு வந்ததும் நீங்க வந்துட்டு போனீங்கன்னா சொல்றேன். உங்க பேரு அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. பேரு அட்ரஸா? என்னடி என்ன பண்ணலாம்? காயு பேரு அட்ரஸ் கொடுத்து அவர் என்ன வந்து நம்மள மீட் பண்ணவா போறாரு? அவர் இங்க வேலை விஷயமா வந்திருக்காரு. எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? சரிடி ஓகே, அப்ப நான் கிளம்பலாம். அதான் இந்த அண்ணா சொல்றாங்களே 10-15 நாளைக்கு இங்கதான் இருப்பாங்கன்னு. அடுத்து நம்ம எப்பவாவது பார்க்க தான் செய்வோம். அப்போ பாத்துக்கலாம்டி. சரி காயு. திரு காயு என்னடி? இல்ல இவ்வளவு தூரம் வந்து பார்க்க பேசதான் முடியல. ஆனா நம்ம மனசுல உள்ளத சொல்லிட்டு போலாம்ல. நம்ம மனசுல உள்ளதையா? எப்படி? இல்ல தேங்க்ஸ் எழுதி கொடுத்துட்டா? எழுதி சரிடி. ஏன்னா அடுத்து எப்ப பார்க்க முடியுதோ, ஒருவேளை பார்க்க முடியாமையும் போலாம். இவ்வளவு தூரம் அந்த அண்ணாவை தேடி வந்துட்டோம். வந்ததுக்கு நீ சொன்ன மாதிரி எழுதியாவது கொடுத்துடலாம். சரிடி. இரு அந்த செக்யூரிட்டி அண்ணாட்ட பேப்பர் பேனா இருக்கான்னு கேக்குறேன். அண்ணா. சொல்லுமா. அண்ணா பேப்பர் பேனா இருந்தா குடுக்குறீங்களா? நாங்க திரு சாருக்கு எழுதி கொடுக்குறோம். நீங்க அதை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா. ஓகேமா, கொடுத்துறேன். இருங்க ஒரு நிமிஷம், பேப்பர் பேனா கொண்டு வரேன். சரிங்கண்ணா. வாசுகி நேர்ல பார்க்க முடியல, அதனால தான் இந்த மாதிரி எழுதி கொடுக்குறோம். அடுத்து நேர்ல பார்க்காமத்துல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். அந்த மாதிரி எழுதிரு. சரிடி. நீ எழுதுறியா இல்ல நான் எழுதவா? இல்ல நானே எழுதுறேன். வாசு சொல்லுடி, என்ன ஒரு மாதிரியாவே இருக்க? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லடி, நேற்று நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த நேரம் ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து நிக்கிறேனா, அதுக்கு அந்த தீர்வு தான் காரணம். ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் தானே பெருசு. நேற்று நான் அங்கேயே இருந்திருந்தா எனக்கு என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். நியூஸ் பேப்பர் டிவி அது இதுன்னு என் போட்டோ போட்டு என் மானத்தை வாங்கியிருப்பாங்க. நான் அவன் காலில் விழலங்கிற கோபத்துல அவன் அதைத்தான் செய்ய சொல்லியிருப்பான். என் மானம் போய் நான் செத்துருப்பேன். நான் செத்தாலும் பரவாயில்லடி, ஆனா என்ன அசிங்கப்படாம காப்பாத்திட்டார்ல, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி விடு, நீ அதையே நினைக்காத. மா இந்தாங்க பேப்பர் பேனா. கொடுங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுமா, சீக்கிரம் எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க. ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தா எங்க சார் பார்த்தா திட்டுவாங்க. இதோ 5 நிமிஷம் சார். போடி போய் எழுது. எப்படி எழுதலாம்? ஹாய் திரு. திரு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு நீங்க செஞ்சது அவ்வளவு பெரிய உதவி. ஓகே, இப்படி எழுதலாம். இப்படிக்குன்னு உங்கள் வாசுகின்னு போடலாமா? வேண்டாம் வேண்டாம். இப்படி எழுதலாம். இப்படிக்கு உங்களால் வாசம் செய்பவள். ஓகே திரு, உங்களுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். இதை படிச்சுட்டு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனா தூக்கி தூர போடாம நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா என்னோட நன்றியை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. வாசு எழுதிட்டியா? எழுதிட்டேன்டி, இத குடுக்கறேன். அண்ணா மறக்காம கொடுத்துருங்க. சரிம்மா, சார் மீட்டிங் முடிஞ்சு வந்ததுமே கொடுத்துறேன். சரிங்கண்ணா. போலாண்டி.
ஓய் என்னவா என்னமோ லவ் லெட்டர் எழுதி கொடுத்த மாதிரி இவ்வளவு சந்தோஷமா இருக்க என்னடி என்ன எழுதுன எனக்கு தெரியாம ஏதாவது லவ் கிவ் உனக்கு தெரியாம எப்படி லவ் லெட்டர்லாம் இல்ல சும்மா நன்றி சொல்ற லெட்டர் தான் நன்றி சொல்ற லெட்டர்ல தான் உங்களால் வாசம் செய்பவன் போட்டியோ உண்மைதானடி திருவால தானே நான் உயிரோட இருக்கேன் அடியே இதுக்கு உன் பேரை போட்டுக்கலாம் பேர்லாம் வேண்டாம் என் பேரை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தீருவே என்ன தேடி வரட்டும் ஓய் வாடி போலாம் ஓகே 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 சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல வா போலாம் 6 மணிக்கு கரெக்டா ஷேசாவா வர சொன்னோம் வந்திருப்பாளா வந்திருந்தா இந்நேரம் கால் பண்ணிருப்பா இப்போ என்ன பண்றது கீழே போய் வெயிட் பண்ணலாமா வேண்டாம் வந்தா கால் பண்ணுவாள இங்க ஆபீஸ்லயே இருக்கலாம் அப்பா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வேலை முடிஞ்சதும் அவரால் ஓடிடுறாங்கப்பா இதுதான் டைம் இந்த ஆபீஸ்ல கிடையாது போல ஒர்க் முடிஞ்சா அவரால் வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க சூப்பர் தான் யாருமா நீ இந்த ஆபீஸ்க்கு புதுசா இருக்க சார் நியூ ஜாயின் சார் ஓ அப்படியா பேர் என்னமா சிவானி சார் ஓ ரொம்ப அழகான பேர்மா நீயும் ரொம்ப லட்சணமா இருக்க சும்மா இரு சார் நீங்க யாரு நான் உங்களை இங்க பார்த்ததே இல்ல நானு இந்த ஆபீஸ் எம்டியோட ஃப்ரெண்டுமா ஓ அப்படிங்களா என் ஃப்ரெண்டு கம்பெனி என் கம்பெனி மாதிரி தான் அவன் சொல்றத நான் கேட்பேன் நான் சொல்றத அவன் கேட்பான் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதாமா ஓ ஓகே சார் போதியா சும்மா இரு ஏய் ராம் போச்சா எப்படியா இருக்க நல்லா இருக்கியா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் ராம் உங்க வீட்ல பொண்ணு பாக்குறதா உங்க அப்பா சொன்னாங்க எப்படிப்பா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா ஓகே ஆயாச்சா ஐயோ மானத்தை வாங்குறாரே சொல்லியா பொண்ணெல்லாம் ஓகே ஆயிடுச்சா இல்ல இன்னும் ஓகே ஆகல ஓகே ஆனதும் உங்ககிட்ட சொல்றேன் ஓ கண்டிப்பா சொல்லியா சிவானி சார் நம்ம பையன்தாமா ரொம்ப நல்ல பையன் பயங்கர ஸ்மார்ட் செம்ம சுட்டி அதுவும் இல்லாம படிப்புல கெட்டி நீங்க வந்து பாத்திருப்பியே ஒர்க்ல அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பான் ரொம்ப நல்ல பையன்மா என்னமா ஏன் அப்படி பாக்குற ஒண்ணு இல்ல சார் என் ஃப்ரெண்ட் வந்திருப்பா நான் கிளம்புறேன் என்னமா சிவானி ஒரு பெரிய மனுஷன் வந்து பேசிட்டு இருக்கேன் பொசுக்கன் கிளம்புறேங்கிற சார் இல்லமா நீயே பாரு அந்த பையன் எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு சார் திரும்பி பாருமா சூப்பர் ரொம்ப கேவலமா பாக்குறா பாத்தியா பாத்தியா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல என்ன பிரச்சனைனா ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுக்கும் அவனை பிடிக்குதுமா ஆனா அவனுக்கு எந்த பொண்ணும் பிடிக்கலையா என்ன பண்றது பிடிச்ச பொண்ணை பார்த்தா தூக்கிட்டு வந்துடலாம் ஆனா இப்பதாமா நேத்துல இருந்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தானா ரொம்ப பிடிச்சிருக்கான் ஐயோ அப்பா ஏன்பா அப்படி பண்ற உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா அந்த புடிச்ச பொண்ண சொல்றா தூக்கிட்டு வந்துடலாம்னு சொல்றேன் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாமா சார் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க இல்லம்மா அவனுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயாவது சொல்லு அவனுக்கு கட்டி வச்சிடலாம் கண்டிப்பா சொல்றேன் சார் சார் சொல்லுமா உங்க பையனுக்கு ஏதோ பொண்ணு பாக்குறீங்களா ஏன் பையனுக்கா அது இல்ல சார் பாக்குறீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா நீங்களே ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த வயசுல இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க உங்க பையன் இதை விட சூப்பரா இருப்பாரு எங்க வீட்லயே மாப்பிள்ள பாக்குறாங்க சார் உங்களுக்கு ஓகேனா உங்க பையனை நானேவோ என்னம்மா என்ன சொல்ற அப்பா அவசரப்பட்டு பேசிடாத அவ உன்கிட்ட போட்டு வாங்குறா சொல்லுங்க சார் உங்களுக்கு பையன் என் பையனை சொன்னா நீ கட்டிக்குவியாமா ஓகே சார் அவன் தாமா என் பையன் காரி துப்புறத பார்க்க வேண்டாம் கண்ணை மூடிக்கலாம் ராம் ஹலோ ராம் சிவானி என்னம்மா சார் உங்க பையன் தானே கொஞ்சம் பேசிக்கிறேன் பேசுமா பேசு எவ்வளவு நாளும் பேசு நான் வேணா வெளியே வெயிட் பண்ணவா வேண்டாம் சார் இங்கேயே நில்லுங்க ஓகேமா அப்பா ரொம்ப நல்ல காரியம் பண்ண உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்ட ராம் கொஞ்சம் கண்ணை திறக்கறீங்களா ஹலோ ராம் ஓ உங்க பேர் ராம் இல்லையோ பேபி ஹாய் சிவானி என்ன பேபி என்ன இதெல்லாம் உங்களுக்கே இது கொஞ்சம் சிவானி ஒரு நிமிஷம் வெயிட் எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க எங்க அப்பாக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான் அவங்க வீட்டுக்கு மருமகளா அக்கா ரொம்ப பிடிச்சிருக்காங்க ஏய் ராம் என்ன ராம் என்ன பேசுற நேத்து தான் என்ன பார்த்த இன்னைக்கு உங்க அப்பாவோட வந்து சீ இனி என்கிட்ட பேசவே பேசாத நீ என்ன பேசுறது இனி நான் இந்த ஆபீஸ்க்கே வர மாட்டேன்
அம்மா அம்மா சிவானி கோபப்படாதம்மா, அவன் ஒண்ணு சொல்லல, நான் தான். சார் சார் ப்ளீஸ், வயசுல பெரியவங்க, உங்களை எதுவும் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போதும், நீங்க பேசுனதே போதும். ஒரு பொண்ணை நிம்மதியா எங்கேயும் வேலை பார்க்க விட மாட்டீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம் சார். அம்மா இல்லம்மா. பேசாதீங்க சார். ச்சே. அம்மாமா சிவானி, டேய் டேய், என்னடா பார்த்துட்டு அமைதியா நிக்கிற? போடா, போய் ஏதாவது பேசு. விடுப்பா, பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போனா அடுத்து அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாது. டேய், ஆனா என்ன, ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. அதை மட்டும் நாளைக்கு நான் என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். ராம், அப்பா கவலையெல்லாம் படாத, நாளைக்கு அவன் இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வர்றது என் பொறுப்பு. நம்மளால யாரும் கஷ்டப்பட வேண்டாம், ஓகேவா? வா வீட்டுக்கு போலாம். டேய் டேய் ராம், நான் அவசரப்பட்டு சாரிடா. என்னப்பா சாரி எல்லாம் சொல்ற? பெத்த பிள்ளைகிட்டயே சாரியா? என் அப்பா, நீ என்ன பண்ணாலும் அது நல்லதா தான் இருக்கும். வா வா வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரிடா.